கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காக கூட அவரை ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். தொடர்ச்சியாக வேதாகமத்தில் உள்ள நபர்களை, முக்கியமான நபர்களை குறித்து தியானித்து வருகிற நாம் தேவனுடைய கிருபையின் நிமித்தம் இன்றைய நாளில் கூட கிதியோனை குறித்து தியானிக்க தேவன் கிருபை செய்துள்ளார். இந்த கிதியோன் யார் என்று பார்த்தோம்னா, இவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான். ஆனால் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய கருவியாக மாறினான் என்பதை விவரிக்கிறது. மிகுந்த வெற்றியை தேடி தந்த ஒரு கருவியாக மாறினான் என்று விவரிக்கிறது. இவனோட குடும்ப பின்னணி பார்த்தோம்னா, கோத்திரம் கிதியோன் மனாசே கோத்திரத்தை சேர்ந்த அபியேசாரின் குடும்பத்தை சேர்ந்தவர். பெற்றோர் இவருடைய தந்தை யோவாஷ். சொந்த ஊர் இவர் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் உள்ள ஒப்ரா என்ற ஊரில் வாழ்ந்தார். கிதியோன் என்ற பெயருக்கு துண்டுகளாக வெட்டுபவர் என்று பொருளாம். இவர் பார்த்தோன்னா தேவனுடைய அழைப்பு இவருக்கு எப்படி இருந்ததுன்னா, இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்ததால் அவர்கள் 7 ஆண்டுகள் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டனர். ஸோ இவர் மூலமாக இது படையை திரட்டி அங்கே வெற்றி பெற வைப்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஸோ இவர் ஆனால் இந்த கிதியோன் என்ற பெயருக்கு துண்டாக வெட்டுபவர் என்று பெயர். ஆனால் இவரோட சுபாவம் எப்படி இருந்ததுன்னா, இவர் மிகுந்த பயந்தவராக இருந்தார். தேவனுடைய கோதுமையை எல்லாம் ஒழித்து வைத்து திராட்சை ஆலையில் போரடித்து கொண்டிருந்தார். ஏனென்றால் இந்த போரின் மூலமாக இந்த படைகள், இந்த சண்டைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது நிமித்தம் அவர் இந்த திராட்சை ஆலையில் போரடித்து கொண்டிருந்தார். அப்போ தேவனின் பார்வை கர்த்தருடைய தூதன் தோன்றி அவரை என்னன்னு கூப்பிடுறாருன்னா, அவர் பயந்தவர். ஆனால் தேவனுடைய தூதன் அவரை பராக்கிரமசாலியே என்று அழைத்தாராம். அதுக்கு அந்த கிதியோன் என்ன சொன்னாருன்னா, தன் குடும்பம் சிறியது என்றும் தான் எளியவன் என்றும் கூறி தயங்கினார். அடையாளம் தன் விசுவாசத்தை உறுதி கிதியோன் தேவனிடம் ஒரு அடையாளம் கேட்டார். ஏன்னா தேவன் இப்போ அவரை அழைப்பு விடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அழைப்பை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கர்த்தருடைய தூதனானவன் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னாராம். அதற்கு அவன் நோக்கி பார்த்து கர்த்தருக்கு எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தில் கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானார் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றானாம். ஸோ இவன் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று தேவதூதனான சொன்னப்போ ஆரம்பத்தில் கடவுள் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு கேள்வி கேட்டும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் அவனை நோக்கி பார்க்க பலத்தோடே நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொன்னாரா. நீ தைரியமா பலத்தோடு போ, நான் அனுப்புகிறது யாரு? நான் கர்த்தர், நீ உனக்கு அந்த தைரியத்தோடு போ என்று சொன்னாராம். அதற்கு அவன் பார்த்தோன்னா, இஸ்ரவேலின் எதனால ரட்சிப்பேன்? மனாசேயில என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவன் நான் என்று சொன்னானாம். எல்லாரையும் காட்டிலும் சிறியவன் நான் என்று. அதுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் பாருங்க, நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பா என்றார். நான் உன்னோடு இருக்கேன், நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானரை முறியடிப்பா என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் இவர் ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு கிதியோன். அப்போ நான் காணிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறேன், நீர் இதே இடத்துல இரும் சொல்லிவிட்டு போய்விட்டு வருகிறான். அப்போ புளிப்பில்லாத அப்பத்தையும் வெள்ளாட்டு கடாவையும் எடுத்துட்டு படைக்கும் போது அங்க ஒரு அக்கினி உண்டாயி அதை எரிக்கும்படியாய் அவளை இது பண்றாங்க. ஸோ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்று சொன்னி அவருக்கு அவர் மாவில்லாத அப்பத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் மரக்காலியும் மாவிலா அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை இது பண்ணாராம். ஸோ அப்போ தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இரத்த கரைப்பாறையின் மேல் வைத்து ஆனந்தத்தை
ஊற்று என்றாராம். அவன் அப்படியே செய்தான். அப்போ என்ன ஆச்சுன்னா அங்க நெருப்பு பற்றி அக்கினி பற்றி எரிந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அடையாளத்தின் மூலம் அவன் வந்து ஐயோ நான் கண்டது தேவனுடைய தூதனே, நான் தேவனை முகமுகமாய் தரிசித்தேன் என்று பயந்து கொண்டு இருந்தானாம். அதற்கு அவன் வந்து கர்த்தருக்கு சொன்னாராம், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னாராம். ஏன்னா முகமுகமாக கண்டதுனால அவன் பயந்ததுனால தேவன் சொன்னது, நீ பயப்படாதே, நான் சாகுவதில்லை, முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த முகமுகமாய் கண்டேன் என்று சொன்னதின் நிமித்தம் வந்து அவன் அந்த நிமிடம் தொடர்ந்து கர்த்தரை வந்து விசுவாசிக்க தொடங்கினான். அதனால என்ன பண்ணான்னா இது இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக அவன் வந்து களத்தில் இறங்கினான். அப்போ தேவனுடைய திட்டம் எப்படி இருந்தது பாருங்க. படையின் குறைப்பு. ஆக்சுவலி வந்து படை வந்து 32,000 வீரர்களை திரட்டினார்களாம். ஆனால் இஸ்ரவேல் தேவன் வந்து இஸ்ரவேல் தங்கள் வந்து சொந்த முயற்சினால் வெற்றி கொள்ள பெருமைப்படக்கூடாது. ஸோ 32,000 படை வீரர்கள் கூட்டிய போதும் தங்களால் மிகுந்த வந்து இந்த மிகுதியான ஆட்கள்னால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்ற எண்ணம் வந்து வந்துடக்கூடாது என்பதற்காக தேவன் வந்து அந்த வீரர்களின் எண்ணிக்கையை வந்து குறைக்க சொன்னாராம். ஸோ சோதனை வந்து பார்த்தோன்னா முதல்ல பயந்தவர்களை அனுப்பி வைத்தனர். பின்னர் தண்ணீர் குடிக்கும் நாய் குடிப்பது போல நக்கி குடித்த 300 பேர், அதாவது தண்ணீர் நாய் எப்படி குடிக்கும் அந்த மாதிரி குடிக்கிற போல நக்கி வந்து குடிக்க வைத்தார்களாம். நக்கி குடித்த அந்த நாய் குடிப்பது போல அடுத்திருந்த 300 பேர், அதாவது வந்து அவ்வளோ ஒரு பலவீனமானவங்க. இது வந்து முழுக்க முழுக்க இஸ்ரவேல் மக்களின் பலத்தினால் அல்ல, தேவனாலே உண்டாயிற்று என்பதை காண்பிக்கும் வகையில அவங்க அவ்வளோ ஒரு பலவீனமானவங்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ நியாயாதிபதிகள் 7:16-18 நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இதோட வெற்றிகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ கிதியோன் வந்து படைவாள்களுக்கு பதிலாக எக்காலங்கள், வெறும் பானைகள் மற்றும் தீவெட்டிகளை பயன்படுத்தியது. அதாவது வாளோ எதுவுமே பயன்படுத்தலை, அதற்கு பதிலாக அவங்க வந்து எக்காலத்தை பயன்படுத்தினாங்க. வெறும் பானைகள் மற்றும் தீவெட்டிகளை வந்து பயன்படுத்தினதை பார்க்க முடிகிறது. இப்போ வெற்றி வந்து அவர்கள் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து கர்த்தருடைய வாள், கிதியோனுடைய வாள் என்று முழக்கமிட்டு சொன்னபோது எதிரிகள் வந்து தங்களுடைய வெட்டி கொண்டு ஓடி போனார்களாம். அவர்கள் வந்து வாளோ எதுவுமே சண்டைக்கானதை யூஸ் பண்ணாம வெறும் எக்காலங்களை ஊதினார்களாம். எக்காலங்களை ஊதின உடனே கர்த்தருடைய கர்த்தருடைய வாள் வந்து கிதியோனுடைய வாள், கர்த்தருடைய வாள் வந்து கிதியோனுடைய வாள் என்று முழக்கமிட்டார்களாம். அப்பொழுது வந்து எதிரிகள் அந்த முழக்கத்தை கேட்டே வந்து பயந்து தெரித்து வெட்டி கொண்டு ஓடினார்கள் என்று பார்க்க முடிகிறது. இதனோட முடிவாய் வந்து அவர் மகத்தான வெற்றி பெற்றார். பின்பு வந்து 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை வந்து நியாயம் தீர்த்தார் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் தேசத்தில் சமாதானமும் உண்டாயிற்று. பிற்கால வாழ்க்கை மற்றும் இறப்பு பார்த்தோம்னா, மீதியானவர்களை வீழ்த்திய பின் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகியோர் இந்த மீதியானவர்களை வீழ்த்திய பின் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவரை ராஜாவாக இருக்க அழைத்தனர். ஆனால் அவர் கர்த்தர் உங்களை ஆளுவார் என்று கூறி அதை மறுத்தார். அதாவது இந்த மீதியானவர்களிலிருந்து இஸ்ரவேல் வந்து வெற்றி பெற்ற பின்பு வந்து இஸ்ரவேலர்கள் கிதியோனை வந்து ராஜாவா இருக்கும்படியாய் அளித்தாராம். ஆனால் ராஜா வந்து தகப்பனே வேண்டாம் என்று சொல்லிட்டு அதை வந்து மறுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது. இவருக்கு பல மனைவிகள் மூலம் 70 மகன்கள் இருந்தனராம். இவரது மகன் வந்து அபிமெலக் பின்னர் ஆட்சிக்கு வர முயற்சி செய்தார். கிதியோன் வந்து 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை வந்து அமைதியாக வழிநடத்தினார். நல்ல முதிர்ந்த வயதில் மரித்தார் என்று பார்க்க முடிகிறது. இவரோட முக்கிய பாடங்கள் வந்து பார்த்தோன்னா, பலவீனம் பலனாய் மாற்றப்படும். அவர் அவ்வளோ ஒரு பலவீனமாய் இருந்தார். ஆனால் தேவ தூதன் வந்து அவரை வந்து கூப்பிடும் பொழுது வந்து பராக்கிரமசாலியே என்று தான் கூப்பிட்டார். ஏனால் தேவனுடைய திட்டம் வந்து வேற ரகமாக இருக்கும். நம்ம இன்று கூட நம்ம வாழ்க்கையில நம்ம மிகவும் பலனற்றவர்களாய் தெரியப்படலாம். நம்ம வந்து நம்மளால இதெல்லாம் முடியாது, இதெல்லாம்
இருக்கலாம், செய்ய முடியாத அப்படி பல காரியங்கள் வந்து இருக்கலாம். அவை ஒன்றொன்றுக்குமே வந்து தேவன் மாத்திரம்தான் வந்து வழி வந்து திறக்க முடியும். நம்மளோட சுகவீனங்கள் சுகமாயோ இல்லை நம்மளோட பலவீனங்கள் பலனாயோ மாற்றப்படணும்னா தேவனோட விசுவாசம் அவரோட கிருபை வந்து நமக்குள்ள ஊற்றப்படணும். ஒன்ஸ் அவரோட கிருபையும் விசுவாசமும் நமக்குள்ள ஊற்றப்பட்டு விட்டது என்றால் எப்பேற்பட்ட பலவீனனும் அவன் வந்து பலனாய் மாறுவான். அவனை பாருங்க, அவன் ஒரு சாதாரண மனுஷன். அவன் அவ்வளோ ஒரு பயந்துகிட்டு இருந்த எங்கேயோ ஓரமா பயந்துகிட்டு இருந்த அவனை வந்து தேவன் இவ்வளோ பெரிய போருக்கு வந்து உபயோகப்படுத்தினார் என்பதை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. தேவனுடைய விசுவாசம் நமக்குள் இருந்தால் பலவீனம் நிச்சயமாய் பலனாய் மாற்றப்படும். அவர் எல்லா கிரியைகளையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பது விசுவாசம் மாற்றம்தான். ஸோ அப்படியா இருக்க தேவனை விசுவாசிக்கிற நாம வந்து அவரை விசுவாசிக்க தொடங்கிட்டாலே நம்மளோட எல்லா வித பலவீனங்களும் பலனாய் மாற்றப்படும். இரண்டாவதாக பார்க்கணும், பரிசுத்தம் அவசியம். இது வந்து பரிசுத்தம் என்பது நியாயாதிபதிகள் 6:25 27 வசனங்களை நம்ம வாசிக்குமானால் தேவன் வந்து இவருக்கு வந்து உணர்த்திய காரியங்கள். இந்த கிதியோனுடைய தந்தை வந்து பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருந்தாராம். அது வந்து விக்கிரக ஆராதனையாக இருந்தபடியினால் அந்த பாகால் பலிபீடத்தை வந்து தகர்க்கும்படியாக தேவன் வந்து இவருக்கு கட்டளையிட்டார். இவருமே வந்து அதை வந்து தேவன் சொன்னதின் நிமித்தம் அவரை விசுவாசத்தின் நிமித்தம் அது வந்து பாவம் என்று கருத்தில் கொண்டு எதை பற்றியும் யோசிக்கல, யாரை பற்றியும் யோசிக்கல. அவர் சென்று தன்னுடைய தந்தையே கட்டியிருந்தாலும் அந்த பாகாலுடைய பலிபீடத்தை வந்து தகர்த்து போற்றார் என்று பார்க்க முடிகிறது. அதுதான் விசுவாசம் மற்றும் பரிசுத்தம். விசுவாசிக்க ஆரம்பித்தால் தேவன் சொல்லுவது அனைத்துமே நம்மளுக்கு உணர்த்தப்படும். அந்த பாவத்தில் இருந்து வந்து அவர் விடுதலை ஆகும்படி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படி தேவன் சொன்ன அந்த காரியத்தை பாகால் பலிபீடத்தை வந்து தகர்த்து போட்டார் என்று வேதாகமத்தில் நம்மளால பார்க்க முடிகிறது. இதன் நிமித்தமாக தான் தேவன் வந்து அவருடைய இதுவை வந்து பரிசுத்தமாக்கியதை நம்மளால பார்க்க முடிகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிதல், நம்மளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் வந்து மிகவும் அவசியமான ஒன்றை பார்க்க முடிகிறது. அந்த கீழ்ப்படியாண்மை இருக்கக்கூடாது. தேவன் நம்ம தவறு செய்யும் போது நிச்சயமாய் ஆவியானவரை கொண்டு நம்மளை எச்சரிப்பார். அப்போ அந்த எச்சரிப்பையை கேட்டு நம்ம உடனே நம்மளை மாற்றி கொண்டோமானால் நிச்சயமாய் நம்மளோட வாழ்வு பரிசுத்தமாக்கப்படும். ஆனால் பல எச்சரிக்கைகளுக்கு மத்தியிலும் நம்ம மீண்டும் மீண்டும் அதே காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் ஆனால் தேவனுடைய மன்னிப்பும் கிருபையும் நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடும். ஸோ அதனால வந்து தேவன் அழைப்பதற்கு கிட்னிக்கு உடனே வந்து அதற்கான முயற்சியை நீங்கள் செய்து நடப்பிக்கும் போது தேவன் வந்து நிச்சயமாய் ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக பார்க்கும்போது பெருமைக்கு இடம் இல்லை. பெருமையே அவர் வந்து இங்கே பாராட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் சாதாரணமாக இருந்த மனிதன் இப்படி மகத்தான வெற்றியை வந்து வாங்கி தந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு இடத்தில் கூட வேதாகமத்தில் அவர் தன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டதாக நம்மளால் பார்க்கவே முடியாது. தேவனுமே வந்து இஸ்ரவேலர்கள் பெருமை பாராட்டிடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கும் வண்ணமாக தான் அந்த எண்ணிக்கையை குறைக்க வைத்தார். ஆனால் கிதியோனிடத்தில் அவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனாலும் கிதியோன் வந்து தன்னை பெருமை பாராட்டி கொண்டதாக ஓரிடத்துல கூட நம்ம பார்க்க முடியாது. அவர் முழுக்க இது தேவனால் ஆகும் என்று விசுவாசித்தார். தேவனாலே ஆனது என்றும் விசுவாசித்தார். அதன் நிமித்தம் தான் அவனுக்கு ஒரு இடத்துல கூட பெருமை இல்லை. அவன் முழுமையாக தேவனை மாத்திரம் நம்பியதை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த கிதியோனோட வாழ்க்கையில இருந்து தேவன் நம்மளுக்கு சொல்ல வர காரியங்கள் தான். நம்மளுக்கு எப்பேற்பட்ட பலவீனமாய் கூட இருக்கலாம், அதை பலனாய் வந்து தேவன் மாற்றி போடுவார். அதற்கான அடையாளத்தை அவன் கேட்ட பொழுதும் வந்து தேவன் உடனே அதை செய்து கொடுத்தார். அதை செய்த அதே இடத்துல வந்து அந்த ஆட்டு கடாவும் வெள்ளாட்டு குட்டியும் அந்த அப்பமும் அக்கினினால் தூதனானவன் பொசுக்கினான். அதன் மூலம் ஒரு அற்புதத்தை அடையாளத்தை உண்டு பண்ணினான். அந்த இடத்துக்கோ வந்து கிதியோன் வந்து யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். சமாதானம் தரும் தேவன் என்று பெயரிட்டான் என்பதை நம்மளால வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. ஸோ கிதியோனிடத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு
நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இந்த 3 முக்கியமான பாடுகள் தான். நம்மளோட பலவீனங்கள் பலனாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம தேவனை முழு மனதாய் விசுவாசிக்க வேண்டும். நம்ம அவரை விசுவாசிப்போமானால் எல்லாவித பலவீனங்களும் நம்மளுக்கு பலனாய் மாற்றி தரப்படும். 2வது காரியமாக பரிசுத்தம் அவசியம். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கப்படுகிறது. நம்மளோட பாவங்கள் அறிக்கையிடுவதன் மூலமாக நம்மளை சுற்றிலும் இருக்கிற பாவங்கள் ஒழிப்பதன் மூலமா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். அதன்படிதான் கிதியோனோட வாழ்க்கையிலும் தன் தந்தை கட்டின அந்த பாகால் பலிபீடத்தை தேவன் அழிக்க சொல்லும் போது அவர் ஒரு நொடி பொழுது கூட யோசிக்கல. அவர் போனாரு, அழிச்சாரு, வந்துட்டாரு. ஸோ அதன்படிதான் தேவன் அப்படியாய் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு நன்றி. அப்பா ராஜா, இந்த வேலையில கூட 3வது காரியமாக பெருமைக்கு அவசியமில்லை. நம்மளை நாமே பெருமைப்படுத்தி கொள்ளும் விதத்தை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். வீண் பெருமைகள் நம்ம வாழ்வில் இருக்கவே கூடாது. தேவனாலே ஆனது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு எழுந்திருப்பதும் நம்ம நிலை நிற்பதும் அவருடைய சுத்த கிருபையினாலே மாத்திரம் என்பதை நம்ம நித்தம் உணர வேண்டும். ஒரு இடத்திலையும் நம்மளோட தற்பெருமையோ வீண் பெருமையோ வெளிப்பட்டது என்றால் தேவனுக்கு அது மிகவும் அருவருக்கத்தக்க விஷயமாக பார்க்கிறார். அவருக்கு மிகவும் வருத்த தரக்கூடிய விஷயமாக பார்க்கிறார். அவர் இஸ்ரவேலர்களை அப்படி செய்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அவர் முடியாத ஒரு படையை உருவாக்கியும் அதில் முடியாததை தேவன் முடியும் என்று காண்பிக்கும் வகையில் சாட்சியாக நிறுத்தினார். அதே போல கிதியோனும் ஒரு இடத்திலையும் தற்பெருமை பேசிக்கொள்ளாதபடி இருந்தது நிமித்தம் தான் தேவன் அவரை ஆசிர்வதித்து 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரை நியாயம் தீர்க்க வைத்தார். நாமளும் அதே போலதான் இன்று அந்த எந்த வீண் பெருமையும் நம்ம வாழ்க்கையில கொள்ளாதபடி எதுவுமே நம்மளோட ஞானத்தினாலும் நம்மளோட பலத்தினாலும் ஆனது கிடையாது. சூழ்நிலைகள் அப்படி நம்மளுக்கு காட்டலாம், நம்மளோட புத்தி நம்மளுக்கு அப்படி சொல்லலாம். ஆனால் நம்ம இருதயம் நித்தம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும், இவை அனைத்தும் தேவனால் ஆனது மாத்திரம். நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவரோட சுத்த கிருபையினால மாத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து சாட்சி சொல்லி எல்லாமே அவரால் ஆயிற்று என்று அவர் நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தும் பொழுது நிச்சயமாய் கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து உயர பண்ணுவார். அந்த ஒரு காரியங்களை மனதில் கொள்ளுங்க. இந்த 3 காரியங்களை மனதில் கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? நேற்றும் என்று மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த நல்ல கால வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ராஜா, இன்று நாளில் கூட அப்பா இந்த கிதியோனை குறித்தப்பா நீர் அப்பா ராஜா தியானிக்க வைத்த கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் கொடுத்த இந்த காரியங்களை கருத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த கிதியோன் வாழ்க்கையில் அப்பா நீர் அவரை அழைத்தது போல எங்களையும் நீர் அழைக்கும் தேவனாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா. அவரை கொண்டு நீர் செயல்ந்த திட்டம் பெரிதாய் இருந்தது அப்பா. அதற்கு அவன் பலவீனமாய் இருந்த பொழுதும் நீர் பலத்தை தந்து பயன்படுத்தினீர் அதற்காகப்பா. அதே போல எங்க ஒவ்வொருத்தரையும் கூட ராஜா நீர் பயன்படுத்துங்க அப்பா. உம்மோட ஆவியின் வாழ்க்கைக்காக உம்மோட மகிமை அப்பா எங்களில் வெளிப்படவும் அப்பா நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மன் நாமம் எங்களில் மகிமைப்படும்படியா எங்களை நீர் பயன்படுத்தும் ராஜா. அப்பா கிதியோனை போல நாங்களும் பலனற்றவர்களா இருக்கிறோம் அப்பா. ஆனால் உம்மை முழு மனதாய் விசுவாசிக்கவும் அதன் மூலம் அப்பா நீர் பலவீனத்தை பலனாய் மாற்றி தரப்போவதற்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே அப்பா ராஜா. அதன் மூலம் அப்பா உமக்கான அப்பா நாமத்தை அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியா எங்களை நீர் பயன்படுத்துங்க அப்பா ராஜா. எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியா எங்களை நாங்கள் அப்பா ராஜா அப்பா சுத்திகரித்து கொள்ளும்படியா எங்களை நீர் அப்பா ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் எண்ணத்தின் அளவும் சிந்திக்காதபடி எங்களை நாங்கள் அப்பா அப்பா நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி ஆவியானவரை கொண்டு எங்களை எச்சரித்தருளுங்க டேடி. அப்பா ராஜா உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்க அப்பா ராஜா. பரிசுத்தமாய் நாங்கள் வாழும்படியாய் அப்பா ராஜா நீர் எங்களை பயன்படுத்தி அப்பா உருவாக்கி அருளுங்க அப்பா ராஜா. எங்கள் வீண் பெருமையை நாங்கள் பாராட்டாதபடி அப்பா நாங்கள் எங்களில் பெருமை கொள்ளாதபடி ராஜா நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்களையே தாழ்த்துகிறோம் அப்பா, உம்மையே உயர்த்துகிறோம். நீரே பெரியவர் அப்பா. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை காட்டிலும் என் தேவாதி தேவன், என் ரட்சாதி ரட்சர் அப்பா, என் நேசர் அப்பா, நீர் ஒருவரே பெரியவர். நீர் ஒருவரே பெருகணும் அப்பா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் அப்பா. நீர் பெருகணும் அப்பா, நாங்கள் சிறுக கிருபை பாராட்டுங்க ராஜா அப்பா. இந்த காரியங்களை நாங்கள்
மனதில் கொண்டு நீரே தேவன் என்று உணர்ந்து கொள்ளும்படியாக கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா தகப்பனே, எங்கள் பலவீனங்கள் உம்முடைய விசுவாசத்தின் நாமத்தினால் பலப்படுவோம். அப்பா பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனொன்று என்று அப்பா நாங்கள் சாட்சிகளாய் நிற்கப்பட கிருபை செய்யுங்க. நீரே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் இருந்து எங்களை பயன்படுத்தி அப்பா எங்களை பண்படுத்தி உம்முடைய நாமம் எங்களின் மகிமைப்படும்படியாய் செய்யும் ராஜா. நீரே எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.